வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சேல்ஸ் மேனேஜர். ஸ்டார் ஹெல்த்தில் குரூப் பாலிசி எப்படி இருக்கு, எப்படி சேல் பண்ணலாம், என்ன லாபம், கஸ்டமருக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம், யாரெல்லாம் அப்ரோச் பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை, எப்படி பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேசலாம், அதுதான் இன்னைக்கு வீடியோவில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ குரூப் பாலிசி? குரூப் பாலிசின்னு என்ன சார்? ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படி எல்லாம் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம். சிங்கிள் மீட்டிங் அப்படின்னா, நீங்கள் இந்த பாலிசி விற்கிறதுக்கு ஒரு 10 பாலிசி விற்கணும், 20 பாலிசி விற்கணும்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையா போய் பேசணும். 100 பாலிசி விற்கணும்னா 100 பேர்த்துக்கிட்டே பேசணும். ஒருத்தர்கிட்ட 2 தடவை பேசணும்னா 200 பேர்த்துக்கிட்ட போய் பேசியிருக்கணும். 200 மீட்டிங் இருக்கும். இந்த சிங்கிள் பாலிசி பொறுத்த வரைக்கும், குரூப் பாலிசி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மீட்டிங் போதும். ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷனோட தலைவர்கிட்ட பேசினா போதும், பொருளாளர்கிட்ட பேசினா போதும், அல்லது 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சு பேசலாம். ஒரு ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட பேசினா போதும், ஒரு ஓனர்கிட்ட பேசினா போதும், ஒருத்தர்கிட்ட பேசினா போதும். டெசிஷன் ஒரு இடத்துல தான் இருக்கும், மற்றவங்க கிட்ட இருக்காது. அப்போ சிங்கிள் மீட்டிங்கில் ஒரு பாலிசியை எடுக்கலாம். பெரிய பாலிசியை சிங்கிள் பேமெண்ட்டாக வாங்கலாம். குரூப் இன்சூரன்ஸுங்கிறது சிங்கிள் பேமெண்ட் சார். 2.25 லட்சம், 3.25 லட்சம், 5.25 லட்சம், ஹையஸ்ட் எங்கிட்ட 19 லட்சத்துக்கு ஒரு பாலிசி இருக்கு. 19 லட்சம் ரூபாய்க்கு நான் பாலிசி விற்கிறேன் ஒரே ஒரு குரூப் இன்சூரன்ஸ்ல. அப்படி நிறைய இருக்கு. 4 லட்சம், 5 லட்சத்துல நிறைய இருக்கு. ஹையஸ்ட் பாலிசி நான் விற்கிறது 19 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் செக் வருஷம் வரும் சார். குரூப் பாலிசி ஒரே மீட்டிங்ல சிங்கிள் பேமெண்ட்ல வாங்கிக்கலாம். ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசினா போதும், நிறைய பேர்த்துக்கிட்ட பேச வேண்டியதில்லை. முடிவெடுக்கிறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசினா போதும். மெனி பாலிசிஸ் கிடைக்கும். ஒரே ஒருத்தர்கிட்ட தான் பேசினேன், செக்கோ கேஷோ ஒரு இடத்துல தான் வாங்கினேன். ஆனால் மெனி பாலிசிஸ், ஒரு பாலிசி, 5 பாலிசி, 10 பாலிசி, 20 பாலிசி, 100 பாலிசி, 150 பாலிசியை ஒரே இடத்துல இருந்து எடுக்கலாம். ஒருத்தர்கிட்டயே பேசி, ஒருத்தர்கிட்டயே வாங்கி, ஒரே கொட்டேஷன் கொடுத்துட்டு. திஸ் இஸ் கால்ட் அ குரூப் பாலிசி. அப்போ நிறைய பாலிசியை ஒரே இடத்துல வாங்கிறதுனா அதுக்கு பேர் குரூப் பாலிசி. அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம், அது என்ன, எப்படி இருக்குது? டைப் ஆஃப் குரூப் பாலிசி சார். 2 டைப் இருக்கு சார். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஃப்ரீயாக போகிறோம், ஜாலியாக போகலாம். நல்லா புரிஞ்சுங்க. 2 விதமான குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், அந்த குரூப் பாலிசியை யார் பேரில் எடுப்போம் அப்படின்னா, ஓனர் பேரில் எடுப்பாங்க, அந்த கம்பெனி பேரில் எடுப்பாங்க. அல்லது ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஆட்டோ ஓட்டுநர்கள் அசோசியேஷன், மெக்கானிக்கல் அசோசியேஷன், என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் அசோசியேஷன், ஸ்கூல் ஓனர்ஸ் அசோசியேஷன், நிறைய இருக்குதுங்க. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி நிறைய பேர்த்துக்கு லோன் கொடுத்துருக்கு, லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியும் அந்த லோன் கொடுக்கணும்னு எடுக்கலாம். சிட்டு நடத்துறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு பாலிசி கொடுக்குறாங்க சார். 10 லட்ச ரூபாய் சீட்டு, 5 லட்ச ரூபாய் சீட்டு, 4 லட்ச ரூபாய் சீட்டு 2ஆவது மாசத்துல எடுத்துறான். அவனுக்கு அடுத்த 1 வருஷத்துல ஏதாவது ஆகி போச்சுன்னா சிட்டு கட்ட முடியலன்னு நஷ்டமாகும். அந்த சிட்டு எடுக்கிறவங்களுக்கு பாலிசி போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஓனரே எடுத்துக்கலாம், அசோசியேஷன் லீடர் எடுத்துக்குவாங்க. அப்போ ஒரு கார்பரேஷனோ, ஒரு கம்பெனியோ, ஒரு அசோசியேஷனோ, ஒரு நிறுவனமோ பாலிசி எடுத்துக்கும். யாருக்கு? அந்த எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கலாம், அவங்களோட மெம்பராக இருக்கலாம். பாலிசி யார் பேரில் இருக்கும்? கம்பெனி பேரில் இருக்கும். இது ஒரு விதம். அடுத்தது, சரி, இதுவும் ஒரு ஆள் கிட்ட தான் பேசுவோம், ஒரே கிட்ட தான் செக் வாங்குவோம், ஒருத்தர் முடிவெடுத்தாருன்னா போது. ஆனால் இண்டிவிஜுவலாக பாலிசி போடுவோம். எப்படி? பாலிசி கம்பெனி பேரில் இருக்காது சார். ஒரு ஆளுக்கு 8000 ரூபாய், 10 பேருக்கு 80,000 ரூபாய் ஒருத்தரே கொடுத்துருவார். தலைவர் கொடுப்பார், அல்லது கம்பெனி ஓனர் கொடுப்பாரு, அல்லது சிட்டு கம்பெனிக்காரர் கொடுத்துருவார், யாரோ ஒருத்தர் கொடுப்பார். அவங்களே கலெக்ட் பண்ணி கூட கொடுத்துருவாங்க. அப்போ 80,000 ரூபாயை கேஷாவோ செக்காவோ கொடுத்துருவாங்க. பாலிசி நம்ம இண்டிவிஜுவல் போடுவோம். பாலிசி யார் பேரில் இருக்கும்? அந்தந்த எம்ப்ளாயி பேர்லையோ, அந்த மெம்பருக்கு பேர்லையோ, தனிநபர்கள் பேர் தான் இருக்கும். பேசுனது குரூப், ஒரே ஆள்கிட்ட தான் பேசினேன், ஒரே இடத்துல தான் முடிவு பண்ணேன். செக்கோ கேஷோ ஒரே இடத்துல தான் வாங்கினேன். பாலிசி வேற மாதிரி இருக்கும். முதல்ல சொன்னது ஒரே இடத்துல தான் பேசுவேன், ஒரே இடத்துல தான் பேமெண்ட் வாங்குவேன், ஒரே பாலிசியில் கொடுத்துருவேன். இந்த 2 விதம் இருக்கு. இதை நான் அடுத்தது ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எ டிஃபரெண்ட்? இந்த 2க்கு என்ன சார் வித்தியாசம் சார்? ஓனர் அசோசியேஷன், பேங்க்ல சிட்டு எடுக்கிறவங்ககிட்ட, கம்பெனிக்காரங்கிட்ட ஒரு அசோசியேஷன் இருக்கு சார். பைக் ஓனர்ஸ் அசோசியேஷனு, பைக் மெக்கானிக் அசோசியேஷன், மளிகை கடை ஓனர்கள் அசோசியேஷன், வியாபாரிகள் சங்கம், கார் டிராவல் உரிமையாளர்கள் சங்கம், டிரைவர் அசோசியேஷன், ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம், சுய உதவி குழுக்கள். இன்னைக்கு ஒரு ஊருக்கு போனீங்கன்னா 10 டீம் இருப்பான் சார். ஆனால் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. கோயில் இருக்காங்க சார் உறுப்பினர்கள். ஒரு கோயிலில் பக்தர்கள் குழு இருக்குது,
கோயில் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு குழு இருக்காங்க. நகர், ஒவ்வொரு நகருக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குங்க. நகர வெல்ஃபேர் அசோசியேஷன். அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஒரு வீதிக்கு ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் சங்கம் எத்தனை வச்சுருக்காங்க சார். நிறைய அசோசியேஷன் இருக்குது. அவங்களுக்கு பாலிசி கொடுக்கறதுல, அந்த அவங்க பேரில் பாலிசி கொடுக்கறதுல என்ன வித்தியாசம்னா, மாஸ்டர் பாலிசி ஒன்று தான் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஓனர் பேரில் கம்பெனி பேரில் அசோசியேஷனில் பாலிசி கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் பாலிசின்னு ஒரே பாலிசி தான் கொடுப்பாங்க. அந்த மாஸ்டர் பாலிசியில் மேலே என்ன எழுதியிருக்கும், லக்ஷ்மி என்ஜினியரிங் ஒர்க் அப்படின்னா அதான் கம்பெனி பேர். அது கீழே அவங்க எம்ப்ளாயி பேரெல்லாம் இருக்கும். அப்போ பாலிசி ஒன்று தான். அதான் செராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும் எல்லாரும். ஆட்டோ ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்கா, ஆட்டோ ஓனர்ஸ் அசோசியேஷன் பேருக்கு பாலிசி கொடுத்துருவோம். அவங்க அதை எழுதி வச்சுப்பாங்க. நிறைய கம்பெனிகள், நிறைய அசோசியேஷன்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நாம் கேட்கல. மாஸ்டர் பாலிசி ஒன்று தான் கொடுப்போம். நோ வெயிட்டிங் பீரியட் சார். இந்த குரூப் பாலிசியை கம்பெனி பேரில் எடுத்துட்டாங்கன்னா எந்த வெயிட்டிங் பீரியடும் இருக்காது. 30 நாள் வெயிட்டிங் பீரியட் சார், 2 இயர் வெயிட்டிங் பீரியட் சார், 4 இயர் வெயிட்டிங் பீரியட், எந்த வெயிட்டிங் பீரியடும் இருக்காது. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு ரூல் அப்படின்னா, மினிமம் எம்ப்ளாயிஸ் 25 பேர் 50 பேர் இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். ப்ரீமியம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் இருக்கணும்னா ப்ரீமியம் காஸ்ட். பிக் ப்ராசஸ், கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நிறைய பேசணும், நிறைய சந்தேகம் கேட்பாங்க, நிறைய ஃபார்மாலிட்டிஸ். அந்த கம்பெனி பேரில் பாலிசி வேணும். அந்த கம்பெனிலேருந்து நிறைய டீட்டெயில் கேட்போம். அவங்களோட ஆதார் சார், கம்பெனிக்கு ஆதார் இருக்காது, பேன் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், லெட்டர் பேடு, ப்ளஸ் அவங்களோட கம்பெனி மெயில் ஐடி, அந்த கம்பெனி பற்றின ப்ரொஃபைலு, பேங்க் டீட்டெயில், இப்படி நிறைய கேட்டு வாங்கிட்டு தான் பாலிசி போடுவோம். கம்பெனி பேரில் பாலிசி போடுறதா இருந்தால் மட்டும்தான் லோ கமிஷன். நண்பர்களா, பல லட்சம் வாங்கும்போது கமிஷன் குறையும். குரூப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் கம்பெனி பேரில் பாலிசி எடுத்தீங்கன்னா கமிஷன் குறையும். சரி, இண்டிவிஜுவல் பாலிசி. நான் பேசுனது ஓனர்கிட்ட தான் பேசினேன். ஓனர்கிட்ட தான் காசு வாங்கி போகிறேன். அவரே பணம் கொடுக்குறாரு. அல்லது ஒரு அசோசியேஷனில் பேசணும் சார், எல்லாம் ஓகேன்ட்டாங்க. தலைவர், பொருளாளர் ஓகேன்ட்டாங்க, செயலாளர் 3 பேர் ஓகே. அவங்க தான் காசு கொடுக்குறாங்க. டீட்டெயில் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் பாலிசி அந்த அசோசியேஷன் பேரில் போட மாட்டோம், கம்பெனி பேரில் போட மாட்டோம், இண்டிவிஜுவலாக போட்டுருவோம் சார். எல்லாத்துக்கிட்டையும் ஆதார் வாங்கிட்டு தனித்தனியாக பாலிசி போட்டு கொடுத்துருப்போம். அவர் பேர், அவர் அட்ரஸ், அவர் மொபைல் நம்பர் தான் இருக்கும். அசோசியேஷன் பேரை எங்கேயும் வராது. அப்படியும் நிறைய பேர் கேட்பாங்க. மோர் ஈஸி ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப சுலபங்க. செக் வாங்கினா அடுத்த 2 மணி நேரத்தில் பாலிசி கம்ப்ளீட் பண்ணிடல. எந்த ஃபார்மாலிட்டியும் வேணாம். ஏன்னா அந்த அசோசியேஷன் நேமை நம்ம உள்ளே கொண்டு வரதில்ல. காசு சிங்கிள் மேன் தான் கொடுக்குறாரு. எப்படி சார், உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அசோசியேஷன் இருக்குது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். அசோசியேஷன் தலைவரே பார்க்குறோம், தலைவரை இப்படி ஒரு பாலிசி இருக்கு, பண்ணிக்கலாமே, அதுக்கு வெரி குட், பண்ணலாமே, என்ன வேணும், இந்த பேர் மட்டும் வேணும், அவங்களோட ஆதார் கார்டு மட்டும் வேணும், எவ்வளோ மொத்தம் வரும், இவ்வளவு இன்ட்டு இவ்வளவு எத்தனை எம்ப்ளாயி, நான் 50,000 60,000 உடனே கொடுத்துருவாரு. உடனே வாங்கிட்டு போய் அடுத்த 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு பாலிசி பண்ணிடலாம். மோர் ஈஸி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிற, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. குரூப் இன்சூரன்ஸில் 2 வகை. ஒன்று அந்த கம்பெனி பேர்லேயே எடுக்கிறது, அந்த ஓனர் பேர்லேயே எடுக்கிறது, அந்த அசோசியேஷன் பேர்லேயே எடுக்கிறது. அது அட்வான்டேஜ் என்ன, ப்ரீமியம் காஸ்ட்லி. ஆனால் அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வெயிட்டிங் பீரியட் இருக்காது. மெடிக்ளைம் பாலிசி கொடுத்தீங்கன்னா 30 நாள் வெயிட்டிங் பீரியட் இல்லை, 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இல்லை. ஆனால் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கமிஷன் குறைவு தான். இல்லை சார், அந்த ஓனரோ அல்லது அந்த அசோசியேஷன் தலைவரோ கேஷாக கொடுக்குறேன்ட்டாங்க, அவங்க கம்பெனி பேரவோ அசோசியேஷன் பேரவோ வர வேணான்ட்டாங்க, அல்லது அவங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்காது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி இருக்காது, பேங்க் டீட்டெயில் இருக்காது, அல்லது சேலரி அவங்களுக்கு அன்அஃபிஷியலாக கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சார் என் பேர் வேணாம் சார், அவங்களுக்கு பாலிசி போட்டு கொடுத்துலாம் சார், காசு நான் கொடுத்துறேன்பாங்க. வெரி குட், திஸ் இஸ் சூப்பர் ஐடியா. ஈஸியாக ப்ராசஸ் பண்ணலாம் நண்பர்களா. ஹை கமிஷன். இண்டிவிஜுவலாக பாலிசி எடுத்தீங்கன்னா 25%, 30%, 40% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் உண்டு. பேர் குரூப் பாலிசி தான். ஒருத்தர்கிட்ட தான் பேசுனீங்க, ஒரு ஆட்டோ சங்க தலைவர்கிட்ட பேசுனீங்க, அல்லது ஒரு ஓனர்கிட்ட பேசுனீங்க, அல்லது ஏதாவது ஒரு நகைக்கடை உரிமையாளர்கள், 2 வீலர் மெக்கானிக்குகள் உரிமையாளர்கள் இருக்கு, வாடகை டாக்ஸி ஓட்டுறவங்க உரிமையாளர்கள், அல்லது ஓனர்கள், அல்லது டிரைவர்கள் சங்கம் இருக்கு. எல்லாருக்குமே இன்னைக்கு சங்கம் இருக்கு சார். கட்டட தொழிலாளர்கள் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் அசோசியேஷன் இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது யாருக்கிட்ட பேசணும்னு கண்டுபிடிக்கிறோம், பேசுகிறோம். எப்படி பேசலாம்னு அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போது இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா குரூப் பாலிசிவே இண்டிவிஜுவலாக விற்கிறதுங்க. இதுதான் ரொம்ப ஈஸி ப்ராசஸ், நிறைய கமிஷன். சரி சார், யாரெல்லாம் பார்க்கலாம் சார் இந்த குரூப் பாலிசிக்கு? குரூப் பாலிசிக்கு யாரெல்லாம் பார்க்கலாம்? ஜாயின்ட் ஃபேமிலி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான் எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க, ஒரே டீம்.
ஏதாவது விசேஷம்லாம் கூடுவாங்க. அதில் யார் முக்கியமான ஆளுங்கன்னு பார்த்தா அவங்கள பேசுனா மற்றவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி பார்க்கலாம், அசோசியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஊருக்கு 10 ஆர்கனைசேஷன் இருக்கு, 10 அசோசியேஷன் இருக்கு. இங்கிலீஷில் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நலச்சங்கம், நல வாரியம். ஒரு வீதியில் இருந்தீங்கன்னா அந்த நகருக்கு மட்டும் நகர சங்கம் இருக்கு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருப்பாங்க. ஒரு அடுக்குமாடி 4 மாடி 5 மாடியில் 100 குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் ஒரு அசோசியேஷன் இருக்கும். நண்பர்களா, அசோசியேஷனுக்கும் ஆர்கனைசேஷனுக்கு பஞ்சமே இல்லை. யாரை கேட்டீங்கன்னாலும் சார் உங்களுக்கு ஏதாவது அசோசியேஷன் இருக்கு? ஆமாம் சார் அசோசியேஷன் இருக்கு சார், எங்கள் தலைவர் இவர் தான் சார் பாருங்க. ஃபோனை போட்டிங்கன்னா பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஈஸி. உங்கள் ஊரில் நீங்கள் வீட்டை விட்டு இறங்கணுன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் இருக்கும், மெக்கானிக் அசோசியேஷன் இருக்கு, ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் இருக்கும். எல்லாத்துக்கும் சங்கம் வச்சிருக்காங்க. மளிகை கடை போனீங்கன்னா ஆமாம் அசோசியேஷன் இருக்குன்னா இருப்பும்பாங்க. பார்பர் ஷாப்பில் அசோசியேஷன் இருக்கு, போய் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அட்டகாசமான நான் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தரேன். லேபர் அசோசியேஷன், எல்லா தொழிலாளர்களுக்கும் இன்னைக்கு சங்கம் இருக்கு. லேபர் அசோசியேஷன் இருக்கு. என்ன லேபர் அசோசியேஷன் சார்? அசோசியேஷனே இல்லைனாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அங்கே குட்டா ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க சொன்னால் கேட்கறதுக்கு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த லேபர் யாருன்னு பார்க்கணும். அந்த எம்ப்ளாயி யாரு, அந்த எம்ப்ளாயிக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த லேபரை ஒரு 10 பேர்த்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போது அந்த லேபர் இருப்பார் அல்லது லேபர் அசோசியேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தலைவர் இருப்பார் அல்லது லீடர் இருப்பார் அல்லது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் இருப்பார். அவர்கிட்ட கூட நீங்கள் பேசலாம். லேபர் இருக்குது, லேபர் அசோசியேஷன். ஓனர்ஸ் அசோசியேஷன் சார், எல்லா ஓனர்ஸும் அசோசியேஷன் வச்சுருக்காங்க சார். ஏன்? ஏதாவது நாளைக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அவங்க அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஓனர்ஸ் அசோசியேஷன் எல்லா ஓனர்ஸ்க்கு இருக்காங்க சார். டிராவல்ஸ் வேன் உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது, கட்டிட எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் இருக்குது, ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, திரைப்பட ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, என்ன சொல்கிறது, கடைகள் மளிகை கடைகளுக்கு இருக்குது, ஷலூனுக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே ஓனர்ஸ் அசோசியேஷன் வச்சுருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு அமைப்பு வேணுங்கிறதுக்காக கட்டாயம் அவங்க அப்படி ஒன்று வச்சுருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப், இதுதான் சூப்பரான ஐடியா. நீங்கள் இருக்க சார் யாரையுமே பார்க்க முடியலன்னா சுய உதவி குழுக்கள் ஒவ்வொரு ஊருக்கும் குறைஞ்சது 4 இருக்குது. ஆண்களுக்கும் இருக்கு, இப்போ ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. நண்பர்களா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது ஒரு அருமையான, குறைஞ்சது ஒரு 20 பேர் இருப்பாங்க சார், 15 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. இவங்க சொன்னால் அவங்கெல்லாம் கேட்பாங்க. அப்போ யார்கிட்ட கேட்கலாம்? ஜாயிண்ட் ஃபேமிலி கேட்கலாம், அசோசியேஷன் கிட்ட கேட்கலாம், ஆர்கனைசேஷனில் கேட்கலாம், லேபர் அசோசியேஷன், ஓனர்ஸ் அசோசியேஷன், செல்ஃப் குரூப், இப்படி எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இவங்க தான் எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் பண்ணிக்க. நான் ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன். நண்பர்களே, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? கரெக்டாக போயிட்டு இருக்கா? ஒரு எஸ் போடுங்க. அல்லது மைக் ஆனில் தான் இருக்குது. ஒரு எஸ் சார், கரெக்டாக போயிட்டு இருக்குது சார். நான் யாரை பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன்? வாட் இஸ் அ குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்கேன். சரின்னா ஒரு எஸ்ன்னு போகலாம். ஒரு எஸ். ஓகே நண்பர்களா. ஓகே, வெரி குட் நண்பர்களே. ஓகே, சரி. ஹூ இஸ் எலிஜிபிள் சொல்லிட்டேன். அடுத்தது அட்ராக்டிவ் பாலிசி ஃபார் குரூப் இன்சூரன்ஸ். சார் எல்லாம் ஓகே, என்ன பாலிசி சார் அவங்களுக்கு சொல்றது? நான் எப்படி அவங்களுக்கு என்ன பாலிசி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலையா? என்ன பாலிசி விற்கலாம்? காம்ப்ரஹென்சிவ் விற்கலாமா? அஷ்யூர் விற்கலாமா? ஆரோக்கிய செஞ்சு விற்கிறதா? பிஎஃப் பாலிசி? என்ன சார் பாலிசி விற்கிறதுனா செலக்டிவாக இது மாதிரி குரூப் இன்சூரன்ஸுகளுக்கு, தனிநபர்களுக்கு இருந்தாலும் சரி, கம்பெனி கொடுத்தாலும் சரி, ஒரு அருமையான ஒரு 4-5 பாலிசி சொல்கிற பாருங்க. அட்டகாசமாக இண்டிவிஜுவலாக பாலிசி கொடுக்கலாம், பிஏ பாலிசி கொடுக்கலாம். ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் கவர் ஆகும் சார், டெத்து கவர் ஆகும் சார், டிசபிலிட்டி கவர் ஆகும் சார். சிம்பிள் சார். பிஏ பாலிசின்னு என்ன? பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. ஓனர்கிட்ட பேசினாலும் சரி, அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட பேசினாலும் சரி, 10 பேர் உக்காந்துருக்குறாங்க, போய் பேசினாலும் சார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருன்னா கவர் ஆகும். 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் என்ன வேணும் கொடுக்கலாம். உடல் ஊனம் அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக கவர் ஆகும். அப்போ பிஏ பாலிசி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சார். ஒரு கம்பெனி அல்லது ஒரு பெரிய லெவலில் ஒரு ஓனர்ஸ் அசோசியேஷன், ஒரு டிராவல் ஏஜென்சி ஓனர்ஸ் அசோசியேஷன் அப்படியெல்லாம் போய் பேசும்போது அவங்க ஆல்ரெடி பாலிசி வச்சிருக்கலாம். ஹெல்த் பாலிசி வச்சிருப்பாங்க, மெடிக்ளைம் பாலிசி வச்சிருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி வச்சிருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசின்னா என்ன சார்? சார் ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசின்னா எதுவும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, 10 நாள் இருக்கிறாரு, ஒரு 1 லட்ச ரூபா செலவாகுது, மெடிக்ளைம் பாலிசியில் அதை கிளைம் பண்ணிக்குவார். ஆனால் அதில் நான் மெடிக்கல் வந்திருக்கும்.
அட்டெண்டர் ஃபுட்டு வந்திருக்காது, நான் மெடிக்கல் வந்திருக்காது, அட்டெண்டர் ஃபுட்டு வந்திருக்காது, டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்காது, இவருக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருக்கும், அது வந்திருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி சொல்லலாம். ஐயா நீங்க மெடிக்ளைம் பாலிசி வச்சுக்கோங்க, நான் உங்க அசோசியேஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஷ் தரேன், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய், 10 நாளைக்கு இருந்தீங்கன்னா 20,000 ரூபாய் வாங்கிக்கலாம். நீங்க பில்லே கொடுக்க வேணாம், ஜெராக்ஸ் சம்மரி மட்டும் கொடுத்தா போது கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி அந்த பில்லெல்லாம் அவர் அங்கே கிளைம் பண்ணியிருப்பார். சம்மரியும் பில் காப்பி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா போதும், ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி விற்கலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசினா என்ன நண்பர்கள்னா, ஆல்ரெடி அவர் பாலிசி வச்சிருப்பார், அல்லது கம்பெனியே கொடுத்துருக்கும், அல்லது அவர் பெரிய ஆளாக இருப்பார். என்ன சொல்லணும் அவர்கிட்ட, சார் இது அடிஷனல் பாலிசி, உங்கள் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் அல்லது உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் அட்மிட் ஆனால் 2000 ரூபாய் வர மாதிரி ஒரு பாலிசி கொடுக்குறேன் சார், நீங்கள் பில்லே கொடுக்க வேணாம் சார், சம்மரி மட்டும் ஜெராக்ஸ் கொடுத்தா போதும் சார், நான் கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பாலிசி கொடுக்கலாம். கேஷ் பாலிசி, டாப் அப் பாலிசியும் அப்படி தான் சார். ஆல்ரெடி பாலிசி இருக்குது சார், சார் ஆல்ரெடி எனக்கு பாலிசி இருக்குது, எல்லாம் இல்லைங்க எங்கள் கம்பெனியில் எல்லாத்துக்கும் இருக்குது, எங்கள் ஓனர்ஸ் அசோசியேஷன் எல்லாத்துக்குமே இருக்குது, எங்கள் டிராவல்ஸ் வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது, ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாத்துக்கும், எம்ப்ளாயிகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, பாலிசி இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா டாப் அப் பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணலாம். டாப் அப் பாலிசிங்கிறது என்ன அப்படின்னா நண்பர்களே, ஆல்ரெடி பாலிசி இருக்கு, 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பாலிசி வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா பேசலாம் அவங்ககிட்ட, சார் எல்லாத்துக்கும் 1 crore பாலிசி சொல்றேன், ஆல்ரெடி 5 lakh பாலிசி இருக்கிறவங்க அப்படியே விட்டுலாம், பிரீமியம் 15,000 ரூபாய் தான் வரும் ஃபேமிலி ஃபுல்லாவே. 1 crore கூட 1 கோடி ரூபாய்க்கே கூட பாலிசி வெறும் 5,000 ரூபாய் தான் சார் வரும். டாப் அப் பாலிசி எடுத்து கொடுங்க சார், அவங்க எந்த கம்பெனியில் பாலிசி வச்சிருந்தாலும் பரவாயில்ல சார், ஃபர்ஸ்ட் 5 lakh பாலிசி விட்டுருங்க, எப்படி ஃபர்ஸ்ட் 5 லட்ச ரூபாய் பாலிசி விட்டுருங்க சார், அதுக்கு மேலே வர்ற 1 கோடி ரூபாய்க்கு நான் பாலிசி கொடுக்குறேன் சார், ஓனர்ஸ் அசோசியேஷன்லாம் கண்டிப்பாக இருங்க சார், சார் நான் ஒரு ஃபேம்ப்ளெட் கொடுக்குறேன் சார், இது உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கொடுங்க சார், ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், கூட்டம் போடுறீங்களா சொல்லுங்க சார், நான் வந்து பேசுகிறேன். டாப் அப் பாலிசி ரெக்கமெண்ட் பண்ணலாம், பிஏ பாலிசி சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசி சொல்லலாம், டாப் அப் பாலிசி சொல்லலாம். ஹெல்த் அஷ்யூர் வித் டிடக்டபிள், அட்டகாசமான பாலிசி. எத்தனை பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரியும்னு எனக்கு தெரியல நண்பர்களே. யாராவது போகிறாங்க, சார் எனக்கு ஆல்ரெடி பாலிசி இருக்கு சார், எங்கள் கம்பெனிலேயே கொடுத்துருக்காங்க சார், பேங்க்ல இருக்கு சார், நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் பாலிசி நான் யூஸ் பண்ணுவேன் சார், நான் பென்ஷனர் சார், கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார், என்னவா சொல்லுவான். எல்லாத்துக்கும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஹெல்த் அஷ்யூர் வித் டிடக்டபிள். எப்படி 1 crore பாலிசி சார், ஃபர்ஸ்ட் 1 lakh டிடக்டபிள் அப்படின்னு ஒன்றும் இல்லை, முதல் 1 லட்சத்து இந்த பாலிசியிலிருந்து கிளைம் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு இல்லையா, வெரி குட் சார், உங்க கம்பெனியில் கிளைம் பண்ணிக்கிங்க சார், உங்க பேங்க்ல கிளைம் பண்ணிக்கிங்க சார், கவர்மெண்ட் பாலிசியில் கிளைம் பண்ணிக்கிங்க சார், பென்ஷனர் பாலிசியில் கிளைம் பண்ணிக்கிங்க சார், எதுல வேணாலும் கிளைம் பண்ணிக்கிங்க சார். முதல் 1 lakh நான் கொடுக்கல, ஆனா அடுத்து வர 99 லட்சத்து நான் கொடுக்குறேன். 1 கோடி பாலிசி, 25 பாலிசி, 10 லட்சம் பாலிசி, எதை வேணாலும் எடுங்க, டிடக்டபிள் என்ன பண்ணுங்க 1 lakh போட்டு இந்த பாலிசி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார். குரூப்பா விற்கிற போது, ஏன்னா அங்க போய் பேசும்போது அதெல்லாம் ஒரு லெவலா தான் இருப்பாங்க, பாலிசி இருக்குங்க எல்லாத்துக்கிட்டையும், வேணா பாலிசி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு பாலிசி வந்திருக்கு, டிடக்டபிள் போட்டு எடுக்கலாம். ஹெல்த் அஷ்யூர் வித் டிடக்டபிள். பர்சனலா டவுட் இருக்கிறவங்க கூப்பிடுன்னு சொல்றேன். ஆரோக்கிய சஞ்சீவனி, ஏன் அப்படின்னா 1 lakh 2 lakh 3 lakh எல்லாம் மெடிக்ளைம் பாலிசி இருக்கு சார். சார் 1 lakh 2 lakh 3 lakhக்கு மெடிக்ளைம் பாலிசி இருக்கு, ஆரோக்கிய சஞ்சீவனியில கொடுக்கலாம், மற்றதான் 5 lakh. அப்ப இந்த 5-6 பாலிசிகளையும் நீங்க குரூப் இன்சூரன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஸ்கிரிப்ட் சொல்ல போறேன். ஓனர்ஸ் அசோசியேஷன்ல பேசினாலும் சரி, ஒரு ஓனர்கிட்ட போய் பேசணும்னாலும் சரி, அட்ராக்டிவா பேசணும். சார் ஒரு குரூப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா வேணான்றுவார், அப்படி பேசக்கூடாது. ஒரு ஆட்டோ சங்கத்தில் போய் பேசும்போதோ, ஒரு என்ன சொல்றது பிளம்பர் அசோசியேஷன் அல்லது ஒரு கூலி தொழிலாளர் அசோசியேஷன் இன்னைக்கு நிறைய இருக்குது, அந்த தலைவர்கிட்ட மட்டும் பேசும்போது சார் ஒரு குரூப் பாலிசி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா வேணான்றுவார், பேசக்கூடாது. ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், அழகா பேசணும். எப்படி சொல்லணும் நான் சொல்றேன் பாருங்க, இப்படி போய் பேசுங்க கஸ்டமர்கிட்ட. சார் 8,555 ரூபா ஒரு தடவை கட்டுங்க. எப்படி ஸ்டார் ஹெல்த்தில் ஒரு அட்டகாசமான உங்களை மாற எம்ப்ளாயிஸ்க்கோ அல்லது அசோசியேஷன் இருக்கிறவங்களுக்குன்னே ஒரு ஸ்கீம் வந்திருக்கு சார். 8,555 ரூபா கட்டுங்க சார், 50 லட்ச ரூபா ரிஸ்க் கவர் சார். யாருக்கு? ஃபுல் ஃபேமிலிக்கும். ஐயா உங்க ஓனருக்கு 40 பேர் இருக்கிறீங்க, 50 பேர் இருக்கிறீங்க, ஹாலோ பிளாக் அசோசியேஷன் இருக்கிறீங்க, செங்கல் சூளை அசோசியேஷன் இருக்குது, அல்லது சிறு குறு தொழிலாளர்கள் இரும்பு சங்கம், ஃபேப்ரிகேஷன் அசோசியேஷன் நிறைய இருக்கு சார். அவங்ககிட்ட போய் ஐயா எல்லாருமே ஓனர்கள்,
எல்லாத்துக்கும் ஒர்த்து. சும்மா 4 லட்சம் 5 லட்சம் நான் பேசல. 8555 ரூபா மட்டும் கொடுங்க. 50 லட்ச ரூபா ரிஸ்க் கவர் கொடுக்குறேன், ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவர். உங்க ஃபேமிலி ஃபுல்லா, உங்க ஓனரோட ஒய்ஃபு, ஓனர் அம்மா, 3 குழந்தைகளை சேர்த்துக்கலாம் சார். 8500 ரூபா கொடுங்க. 50 லட்ச ரூபா ரிஸ்க் கவர் கொடுக்குறேன். ஃபைனலாக என்ன இதில் அட்ராக்ஷன் தெரியுங்களா சார்? 2 வருஷத்துக்கு கொடுத்துறேன் பாலிசியை. எஸ், 8500 ரூபா சார். அவங்களாம் அசோசியேஷன்லயே பல லட்சம் வச்சிருப்பாங்க. உண்மையாலுமே பெட்ரோல் பங்க் அசோசியேஷன்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய பங்க்ல கோடி ரூபா வச்சுக்கிறாங்க. மாசம் மாசம் சிட்டு நடத்துறவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? பெட்ரோல் பங்க் அசோசியேஷன், மளிகை கடை அசோசியேஷன், போட்டோ ஸ்டுடியோ அசோசியேஷன் இருக்கிறாங்க சார். எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். ஒரு கஸ்டமர் தெரிஞ்சா அவர்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு அசோசியேஷன் இருக்கா, எப்ப மீட்டிங், யார் தலைவர்னா நான் தான் தலைவர்னு சொன்னான்னு சொல்லுவார். நம்ம கேட்கல, கேளுங்க. கேட்டு சார் 8500 ரூபா வருஷத்துக்கு. ஸ்டார் ஹெல்த்தில் ஒரு பாலிசி இருக்கு. ஓனர்ஸ் எல்லா போட்டோகிராஃபர்களுக்கும் கொடுத்துடலாம், எல்லா பெட்ரோல் பங்க் அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கும் கொடுத்துடலாம். 50 லட்ச ரூபா கவரேஜ், ஃபுல் ஃபேமிலிக்கு 2 வருஷத்துக்கு சார். சார் கணக்கு போடுங்க, 12 ரூபாங்க சார். இப்படி எல்லாம் பேசணும், இப்படி தான் பேசணும். பாலிசி எடுத்துக்கிறீங்களா வேணான்றவர், அதெல்லாம் எங்கிட்ட இருக்குதுன்றவர். இப்படி பேசணும். 8500 ரூபா கொடுங்க சார், 50 லட்சம் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லா ஓனருக்கும் கொடுத்துடலாம் சார். ஒரு நாளைக்கு மீட்டிங் சொல்லுங்க சார். இதை பேசுனீங்கன்னா எல்லாரும் ஏன்னு கேட்பாங்க. இண்டிவிஜுவல் பிஏ சிலர் எப்படி ஆசைப்படுவாங்கன்னா, சார் 50 லட்சமெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார், நாங்களாம் பெரிய ஓனர்ஸ், நிறைய டர்ன் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா, சார் 1 crore ரிஸ்க் கவர் 25 ரூபா, 8500 ரூபா தான் ஒருத்தருக்கு மட்டும், ஓனர்ஸ்க்கு மட்டும். மெக்கானிக், பைக் மெக்கானிக் போய் தாராளமாக கேளுங்க, ஐயா எத்தனை வருஷம் ட்ரையல் எடுத்துகிட்டு போகிறீங்க, வண்டியிலேயே தான் இருக்கிறீங்க. ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ், ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ பேர் அவங்க சங்கம் வச்சுருக்காங்க, அவங்களாம் நிறைய பணம் வச்சுருக்காங்க. போய் கேட்டிங்கன்னா, ஐயா ரோட்லேயே இருக்கீங்க, ரிஸ்க்கு, நான் எல்லாத்துக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு பாலிசி கொடுத்துட்றேன், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. ஸ்டார் ஹெல்த்தில் வந்துருக்குது, குரூப்புகளுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். கரெக்டாக போய் கேசுங்க. 25 ரூபா ஒரு நாளைக்கு, 2 டீ. சில ஊரில் ஒரு டீயே 25 ரூபா தான். ஒரு டீ சாப்பிட்ற செலவில் நான் அவரை காப்பாற்றிடுறேன். 1 கோடி. ரிஸ்கா இல்லையா? போயிடலாம். டிரைவர்ஸ் எத்தனை பேர் இருக்கான், எத்தனை டிரைவர்ஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா டிரைவருக்குலாம் போட்டு கொடுத்துருவாங்க. 25 ரூபா, 1 crore PF ஃபார் இண்டிவிஜுவல். இப்படி தான் பேசணும். மறுபடியும் சொல்கிற நண்பர்களா, போய் என்னவோ பாலிசி வேணுங்க, மெடிக்ளைம் பாலிசின்னு கேட்கக்கூடாது, குரூப் இன்சூரன்ஸ் கேட்கக்கூடாது. 2வது ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன். 3வது ஸ்கிரிப்ட் பாருங்க சார். 5900 ரூபா கொடுங்க. 8000 9000 இல்லைங்க, நாங்களாம் ரொம்ப கம்மியான வேலைக்கு போகிறோங்க. 5900 ரூபா கொடுங்க. 35 லட்ச ரூபா ஃபேமிலி கவர் 2 வருஷத்துக்கு கொடுத்துறேன். ஃபேமிலி கவர்னா என்ன? ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 3 குழந்தை, 3 பேர்த்துக்கு நான் 3 பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்றேன். 5900 ரூபா மட்டும் கொடுங்க. 35 லட்சம் 2 வருஷத்துக்கு. திஸ் இஸ் அ மேட்டர். இப்படி அட்ராக்டாக ஸ்கிரிப்ட் பேசுங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வரும். கூப்பிடுங்க, சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் கமிஷன் ஸ்ட்ரக்சரை அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. குழப்பமே இல்லாத கமிஷன் ஸ்ட்ரக்சர். எப்படி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதுவுமே பண்ண வேண்டாம். 60000 கீழே அந்த மாதம் பூரா பண்ணியிருந்தீங்கன்னா 20%ங்க. 61000 பண்ணீங்கன்னா 23%. 1,25,000 டச் பண்ணீங்கன்னா 25% கமிஷனுங்க. கொஞ்சம் எடுத்து ஒரு 2.5 லட்சம் சார். 2 லட்சம்னா முதல்ல பயப்பாதீங்க. குரூப் எதுக்கு சொன்னேன் நான்? 8555 ரூபா ஒருத்தருக்கு. ஓனர்ஸ் அசோசியேஷன் 4 ஓனர்ஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஓகே சொல்லுவான். குறைஞ்சபட்சம் அசோசியேஷனே 25-30 பேர் இருப்பாங்க. அசோசியேஷனே பணம் கொடுத்துருவோம். நீங்கள் வீடு வீடாக போக வேண்டாம், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். முடிவு யார் எடுப்பாதீங்களா? தலைவர், செயலாளர், பொருளாளர். ஒரு நாளைக்கு மீட்டிங் நடக்கிற போது வேணால் கூப்பிடுவாங்க. முடியலன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, வித்தின் 2 ஹவர்ஸில் நான் வந்துடுறேன். எங்கே இருந்தாலும் சரி, நான் பேச போகிறேன். முதல்ல ஓனர்கிட்ட பேசணும். பேசிட்டு ஓகே என்ன சார் இதெல்லாம் கவர் ஆகும் சார், இதெல்லாம் கவர் ஆகும் சார், பண்ணிக்கலாம் சார். தாராளமாக 8500 ரூபா. 25 பேர்த்துக்கிட்ட 8500 ரூபா வாங்கினாச்சு. 1,60,000. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் பண்ணிங்கன்னா 27%. நல்ல பிஸ்னஸ். இதை மட்டும் பழகிட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் கிட்ட போறக்க உங்களுக்கு விருப்பம் இருக்காது. கமிஷன் இண்டிவிஜுவலாக நாம குரூப்பாக பேசுவோம், ஆனால் தனிநபர்களுக்கு போட்டு கொடுப்போம் சார். இந்த அசோசியேஷன்காரங்களை எப்பவுமே ஒரே பாலிசி எடுக்க மாட்டாங்க. வேணாங்க சார், அவங்கவுங்களுக்கே பாலிசி போட்டு கொடுத்துலாம் சார். கிளைம் ப்ராசஸ் ஈஸி, அவங்கவுங்க கிளைம் பண்ணிப்பாங்க. மாஸ்டர் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் கஷ்டம், கமிஷனும் நமக்கு குறைவு. அவங்களுக்கும் பெனிஃபிட், நம்மளுக்கும் பெனிஃபிட். இதுவே 2 வருஷ பாலிசியாக கொடுக்கலாம். திஸ் இஸ் எ கமிஷன் ஸ்ட்ரக்சர். 40% வரைக்கும் வாங்கலாம் நண்பர்களா. 5,01,000 போன மாதம் நம்ம டீமில் இருக்கிற கமலவேணி, அது என்னோட ஏஜென்சி தான்.
5,40,000 பண்ணியிருந்தோம். கணக்கு போடுங்க, 40% கமிஷன். எங்க சார் உலகத்தில் 40% ப்ராஃபிட் எங்க சார் வருது? வரும். இதுதான் லேட்டஸ்ட் கமிஷன். நண்பர்களா, பக்காவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டேன். டாக் வித் பிஸ்னஸ். இந்த குரூப் இன்சூரன்ஸ் பேசுகிற போது சில விஷயங்களை பிஸ்னஸாக பேசணும். கிவ் சம் ஆஃபர். நான் இதை உங்களை என்கரேஜ் பண்ணல, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் பண்ணுங்க. சார் ஒரே இடத்துல 25 பாலிசி வருது, 50 பாலிசி வருது, கிட்டத்தட்ட 3 லட்சம் வருது. சின்னதாக ஆஃபர் கொடுங்க. அவங்க ஏதாவது ஒரு நல சங்கம் வச்சுருக்காங்கன்னா, நான் ஒரு 10,000 டொனேஷன் கொடுக்குறேன்னா கொடுங்க சார். 30% கமிஷன் வருது, கிட்டத்தட்ட 70,000 வருது. ஒரு 5,000 கொடுக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல வருது. நீங்கள் 30 பாலிசி 40 பாலிசி பண்ணணும்னா 40 பேர்த்த பார்த்துருக்கணும், 40 தடவை பெட்ரோல் அடிச்சுட்டு போயிருக்கணும், 100 தடவை ஃபோன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மிச்சம். கிவ் சம் ஆஃபர். எப்பவுமே அப்படி பிஸ்னஸாக பேசி பழகணும். இந்த இடத்துல மேக் சம் ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அசோசியேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறாரா, சொல்லுங்க ஐயா, எனக்கு ரெஃபரல் ஃபீஸ் வரும் ஒரு 5%, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கம்பெனியிலேருந்து உங்களுக்கு வருமானம் பண்ண வைக்கிறேன் சொல்லலாம். ரெஃபரல் ஃபீஸ் கொடுக்கலாம். ரெஃபரல் ஃபீஸ் வாங்கி கொடுக்கலாம். 5% உங்களுக்கு ரெஃபரல் ஃபீஸ் வாங்கி கொடுக்குறேன் சார். சொல்லுங்க. எல்லாமே பிஸ்னஸ் தான். பணம் வேணான்னு எந்த மனுஷனும் சொல்ல மாட்டேன். அவர் பேராக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஃப்ரெண்டு கிட்டையும் ஆஃபர் பண்ணுங்க. அதான் ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட். தம்பி, மாப்பிள்ள, எனக்கு அந்த பிஸ்னஸ் எடுத்து கொடுத்துரு, ஓனரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆனால் இந்த பர்சன்டேஜ் வாங்கிக்கும். ரெஃபரல் ஃபீஸ் அப்பா நீ நான் ஒன்றும் கொடுக்குறது இல்லை சொல்லுங்க. அப்படி நான் கொடுக்குறேன்னா அதெல்லாம் வேணாங்க அப்படிம்பார். வேணாங்கன்னு சொல்லுவார், வேலை செய்ய மாட்டார். பேசுங்க ஓப்பனாக. ரெஃபரல் ஃபீஸ் கம்பெனிலேருந்து ஒரு வாங்கி தந்துடுறேன், ஒரு ஆளுங்க எனக்கு கிஃப்ட் கொடுங்க, ஒரு ட்ரிப் கூப்பிட்டு போங்க, ஒரு டின்னர் பார்ட்டி வைங்க, என்ன வேணாலும் வைக்கலாம் சார். ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட்ஸ் பண்ணி பழகிக்கணும். ரெஃபரல் ஃபீ கொடுத்து பழகணும் சார். ரெஃபரன்ஸ் கொடுத்தா தெளிவாக சொல்லிடணும். ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் பிரின்ஸ்பல் அவருக்கு தெரியும், இவர் முக்கியமான ஆளாக இருப்பார், ஏஹெச்மா இருப்பார், ஹெச்எம்மா இருப்பார், வாத்தியாராக இருப்பார். பிரின்ஸ்பல் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். பெரிய காலேஜ் இருக்கும், டிரைவர்ஸ் 40 டிரைவர் இருப்பாங்க. 40 டிரைவர்களுக்கும் 8,500 ரூபா கொடுக்குறதுக்கு ஒரு ஓனர் தயாராக இருப்பான் சார். ஏன்னா 2 வருஷத்துக்கு அவனுக்கு 50 லட்சம் கவர் பண்ணி கொடுக்குறோம். தாராளமாக ஃபீல் பண்ணுவாங்க. சார் டிரைவர்கிட்ட மட்டும் நான் பேசுகிறேன், நீங்கள் சம்பளத்துலேருந்து பிடிச்சி கொடுத்துருங்க சார், காசு அவங்ககிட்ட வாங்கி சார்னு சொன்னாங்க கூட ஓகேம்பாங்க. டிரைவர்களும் ஓகேம்பாங்க. 5,900 ரூபாங்க சார், ஒரு 3 டியூவாக பிடிச்சிக்குங்க சார், 1,500 ரூபா ஓகேம்பா. அரேஞ்ச் பண்ணணும். பண்ணிவிட்டு பிரின்ஸிபலுக்கா ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க, அந்த ஓனர்ஸ் அசோசியேஷனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுங்க. பிஸ்னஸாக பேசுனீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் பட்டாசாக இருக்கும். நண்பர்களே, நான் அழகாக இந்த குரூப் இன்சூரன்ஸில் இருக்கிற வாய்ப்புகளை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம்.